ஃப்ரைடே தேருக்கு போயிருந்தேன் இல்லைங்களா, அங்க வந்து இந்த குழி பணியார கல்லு 300க்கு வாங்கிட்டு வந்தேன். அது வாங்கிட்டு வந்ததுலேருந்து பாப்பா பார்த்தீங்கன்னா, குழி பணியாரம் செஞ்சு தர சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. சரி அவங்க கேட்கும்போதே ரெடி பண்ணி குடுத்தா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட கேட்டதுக்கு ஸ்வீட் பணியாரமே செய்ய சொல்லிட்டாங்க. சரி வீட்ல இருந்த வெல்லத்த எடுத்து நைஃப் வச்சு கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிட்டேன். அது அப்படியே ஒரு பாத்திரத்துல சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணிய சேர்த்து அது நல்லா மெல்ட் ஆயி வந்த உடனே ஃபில்டர் பண்ணி நம்ம மாவுல சேர்த்துக்கலாம். ஏன்னா, அதுல டஸ்ட் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். அப்படியே சேர்த்தோம்னா அந்த வெல்லம் கரைய ரொம்பவே லேட் ஆகும். மாவு ரொம்பவே கெட்டியா இருக்கணும். அப்பதான் நம்ம அத மெல்ட் பண்ணி அதுல சேர்க்கும்போது தண்ணி கரெக்ட்டா இருக்கும். ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காவ மட்டும் தட்டி சேர்த்துருக்கேன். அந்த வெல்லம் தண்ணிய நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இல்லன்னா தண்ணி அதிகமாயிடும். தோசைக்கு மாவு கரைக்கிற மாதிரி இருந்தா நமக்கு கரெக்ட்டா இருக்கும். குழி பணியார கல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றதுனால வெறும் மாவே கரைச்சு 1 டைம் ஊத்தி எடுத்துட்டேன். இதுல சின்ன சின்ன இரும்புடைய டஸ்ட் எல்லாம் இருக்கும். குழி பணியாரத்துல நம்ம கொஞ்சம் நிறையவே ஆயில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்பதான் நம்ம செகண்ட் டைம் ஊத்துறோம் அப்படின்றதுனால. இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிம்லயே வேக வைக்கணும். இல்லன்னா இது தீஞ்சு போயிடும். எனக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் கல்லுலயே ஊட்டிட்டு தீஞ்சு போயிடுச்சு. ஏன்னா நம்ம இதுல வெல்லம் சேர்த்திருக்கோம் இல்லையா, அப்படிதான் ஆகும். செகண்ட் பேட்ச் ஊத்தும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா சிம்லயே வச்சு நல்லா பொறுமையா எடுத்தேன். அதுக்கப்புறம் சூப்பரா வந்தது. நம்ம குழந்தைங்களுடைய லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்நாக்ஸாவும் பேக் பண்ணி விடலாம். இதுக்குன்னு நம்ம தனியா எதுவுமே ரெடி பண்ண போறதில்ல. இட்லி மாவு எப்படியோ வீட்ல இருக்கும். இருக்கிற வெல்லத்தை வச்சு குழந்தைங்களுக்கு ஹெல்தியான ஸ்நாக்ஸ்ன்னு செஞ்சு கொடுக்கலாம். நம்மளுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.